மதிப்பார்ந்த தலைமை தோழர்களே, இங்கே வைத்திருக்கின்ற தோழர்களே, நண்பர்களே மற்றும் ஏனைய நலன் விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகர வணக்கம். புதிய ஜனநாயக மார்க்சிஸ்ட் லெனினிச கட்சியினுடைய 35வது ஆண்டு நிறைவில் இங்கே வவுனியா மாவட்டத்திலே ஒரு பொதுக்கூட்டத்தினை ஏற்பாடு செய்து இந்த இடத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோம். எங்களுடைய இந்த நாடு எந்த நிலையில் இருக்கிறது, எங்களுடைய மக்கள் எந்த நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள் என்ற ரீதியில் பார்க்கிற போது மோசமான அடிமைத்தனமான எல்லா நச்சு சூழலோடும் தான் இன்றைய நிலைமை இருக்கிறது. இந்த நிலைமையிலிருந்து எவ்வாறு நாங்கள் மாற்றம் பெற்ற ஆரோக்கியமான சமுதாயமாக எங்களுடைய சமுதாயத்தை முன்தள்ள வேண்டும் என்ற பாரிய பொறுப்பும் கடப்பாடும் எங்களுக்கு இருக்கிறது. விசாலமான அந்த அனுபவமும் விரிந்த உலக பார்வையும் உள்ள இந்த கட்சியின் ஊடாக எங்களுடைய சிந்தனைகளை விரித்தள்ளுகின்ற போது ஒரு விடுதலை அளித்த ஒரு சமுதாயத்தை எங்களால் கட்டியமைக்க முடியும். அதற்காக அணிதிர வேண்டிய ஒரு கட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். பல்வேறு காலத்திலும் பல்வேறு தரப்பினரும் இனவாதத்தினாலும் மதவாதத்தினாலும் பிரதேசவாதங்களினாலும் உணர்ச்சி அரசியலை எங்களுக்கு விதைத்திருக்கிறார்கள். உணர்ச்சி அரசியல் செய்வது மிகவும் லேசானது. பிரதேசவாதத்தை தூண்டிவிடலாம், மதவாதத்தை தூண்டிவிடலாம். அதனாலே வாக்கு வங்கிகளை பெற்றுக்கொண்டு ஆளுபவர்களும் ஆளப்படுபவர்களும் என்ற இரு துருவங்களை உருவாக்கி விடலாம். அந்த துருவத்தினூடாக நாங்களே மீட்பவர்களாக உங்களுக்கு எல்லாத்தையும் பெற்றுத் தருவோம் என்ற நிலைதான் இவ்வளவு காலமும் இருந்து கொண்டிருக்கிறது. அது தொடர்கிறது. இந்த நிலையில் தான் எங்களுடைய மக்கள் இந்த தலைமைகளை நம்பி 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 ஏமாந்திருக்கிறார்கள். மாற்று தெரிவு இல்லாமல் திகைத்து போயிருக்கிறார்கள். என்ன செய்ய முடியவில்லை என்ற நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே ஒரு மாற்று தெரிவு ஒன்று இருக்கிறது, நல்ல முறைமை ஒன்று இருக்கிறது, இந்த சிந்தனை இருக்கிறது. அதற்கூடாக நாங்கள் பயணிக்க வேண்டிய தேவைப்பாட்டிலே நாங்கள் இருக்கிறோம். பல பேர்கள் சொல்வார்கள், நான் அதிகாரத்தின் பக்கம் சார்ந்திருக்கிற போது எனக்கு நிறைய சலுகைகள் வரும், இதனாலே நான் மக்களுக்கு ஏதோ செய்ய போகிறேன், அதனாலே நான் மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறேன் என்று அவர்கள் தங்களை சொல்லிக் கொள்வார். எல்லோரும் சொல்ற பதில் தான், நான் மக்களுக்காக செய்கிறேன் மக்களுக்காக செய்கிறேன் என்று தன்னுடைய அந்த சொத்துக்களையும் தன்னுடைய அதிகாரத்தையும் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எங்களுடைய மக்களுக்கு நம்பி நம்பி ஏமாந்திருக்கிற நிலைதான் இருக்கிறது. ஆகவே இந்த பேரினவாதம் இருக்கிற போதினாலே இந்த குறும் தேசியவாதத்துக்கு அது வாய்ப்பாக இருக்கிறது. இவருக்கு அவர் உணவோட அவருக்கு இவர் உணவு போடுகிறார். ரெண்டு பேரும் மாறி மாறி உணவை ஊட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். பாவம் அப்பாவி மக்கள் நாங்கள் இவர்களுக்கு பின்னாலே பார்த்து அண்ணாந்து இவர்கள் எங்களை மீட்பார்கள் இருக்கிறோம். பல பல பலூன் கனவுகளை கொண்டு வருவார். சின்ன பிள்ளைக்கு பலூன் காட்டுற மாதிரி, தொகை காட்டுற மாதிரி, தான் தொகை இருக்குது, அச்சா புள்ள பத்தோருக்கா ஓட்டு போடுங்கோ, ஓட்டு போட்டியல அச்சா, இப்படி தொகை காட்டி பலூன் காட்டி எங்களை எல்லாரும் புள்ளலை ஓட்டு வச்சுட்டு அவங்க அரசியல் முடிஞ்சது. திரும்ப ஒரு தேர்தல் காலத்திலே அவர்கள் வருவார்கள். நாங்களும் பழைய மாதிரி தலையாட்டுவோம். எங்களுக்கு ரோஷம் இல்லை, மானம் இல்லை, ஒரு சுய சிந்தனை இல்லை. நாங்கள் பழைய சடாரி மாடல்கள் மாதிரிதான் ஒரே வங்கியே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மாற்றுற நோக்கம் எங்களுக்கு கிடையாது. ஒரு பரிசோதனை கூடத்திலே 2 தவளைகள் எடுக்கப்பட்டன. ஒரு தவளை சுடுதண்ணி நீரிலே போட்ட போது டக்கென்று பாய்ந்து விடுகிறது. இன்னொரு தவளையை அந்த நீரிலே போட்டு படிப்படியாக சூடேற்றப்படுகிறது. படிப்படியாக சூடேற்றுகின்ற போது மெதுவாக சுடும். பரவாயில்லை, அட்ஜஸ்ட் பண்ணும். இன்னும் அடுத்த டிகிரி கூட்டப்படும். பரவாயில்லை, சமாளிக்கும். இன்னும் கூட்டப்படும். பரவாயில்லை, சமாளிக்கும். இப்படி கூட்டி 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 அது வெந்து மாண்ட கதை. அது மாதிரி தான் நாங்களும் இப்ப விலையேற்றம் ₹1 கூடி வச்சிருக்கு, ₹10 பெட்ரோல் விலையேற்றம். பரவாயில்லை, சமாளிக்கும். இன்னொரு பக்கம் அடுத்த மாதம் சுதந்திர இன்னொரு பக்கத்தால் கூட்டப்படும். பரவாயில்லை, சமாளிக்கும்.
இப்படி சமாளிகேஷன் இஸ் குவாலிகேஷன். எங்கிட்ட சமாளிகேஷன் தான் எங்களுக்கு குவாலிகேஷன் ஆயிருக்கு. அப்படியே சமாளிச்சு இங்க மட்டும் தண்ணி வந்துட்டு இங்க மட்டும் நாங்க சாக போறோம். அந்த நேரம் சமாளிப்போம். எப்படி சமாளிக்கிறோம்? நாங்கள் வாய் திறந்து எனக்கு உணவு வேணும், எனக்கு இந்த தேவை இருக்கிறது, நான் இதிலே இந்த மீள வேணும் அல்லது என்னுடைய மாற்றத்தை நான் எதிர்பார்க்க வேணும், மாற்றத்தை நோக்கி நான் திசை திரும்ப வேணும் என்ற ஒரு சிந்தனை கிடையாது. அவர்கள் எல்லாம் உங்களுக்கு தருவார்கள், பேசி தருவார்கள் என்று கனவோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவித அசைவையும் நாங்கள் செய்ய மாட்டோம். எங்களுடைய கருத்து சுதந்திரத்துக்கு இங்கே ஒரு ஒரு ஜனநாயகம் கிடையாது. ஜனநாயகத்தின் பெயரால் தான் எல்லாமே சொல்லுவார்கள். அதாவது சொல்லுவார்கள், உலகிலே மிகவும் விபச்சாரம் செய்யப்பட்ட சொல் ஜனநாயகம். ஜனநாயகத்தின் பெயரால் தான் போர், ஜனநாயகத்துக்கான போர், சமாதானத்துக்கான போர், ஜனநாயகத்துக்காக தான் எல்லாமே சொல்லி 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 எங்களை இந்த நிலைக்கு ஆட்படுத்தி இருக்கிறார். ஆகவே மக்களை தெளிவூட்ட வேண்டிய பொறுப்பும் கடற்பாடும் அவர்களை வழிநடத்த வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே நாங்கள் சிறு பொறிகளாக இருந்தாலும் அது பரவலாக்கப்பட வேண்டும். எங்களுடைய புதிய கட்சியினுடைய தோழர்கள், இந்த தோழர் 50 ஆண்டுகளாக எங்களுடைய தலைமை தோழர் அரசியல் பணியிலே எதற்கும் அஞ்சாமல் இருக்கிறாரே, இவங்களெல்லாம் வீணானவர்கள். இன்னொரு இப்படி பேசுற பேச்சு அந்த பக்கம் மணியா பேசிவிட்டாங்க, காலம் தரும் மகளா வரும், அது வரும் இது வரும், இதெல்லாம் பெரிய வேலை. கொஞ்சம் பேச தெரிஞ்சா சமாளிக்க தெரிஞ்சா சரி. மக்களின் பெயரால் இதை செய்கிறோம், மக்களுக்கு அதை செய்கிறோம் என்று சொன்னால் காசு தட்ட ஓடவர். சாமியாருக்கும் அரசியல்வாதியாக லாபம் சம்பாதிக்கிற இடம். இப்ப இந்த எஸ்டேட்ல வர்த்தக துறையில சாமியாரும் அரசியல்வாதியும் நல்ல சம்பாதிக்கலாம். அதுல யாராவது நம்பி முதல் போடுறாங்க, நம்பி போடலாம். இப்பெல்லாம் பெரிய கோபுரங்கள் கட்டப்படுறது, அதுல நம்பி போடலாம். அந்த மாதிரி இதுலயும் நம்பி முதல்ல போடலாம். ஆகவே இப்படி உழைத்து தங்களை வளர்த்த தொழிற்சாலைகளுக்கிடையே எங்களை போன்றவர்கள் கொஞ்சம் பயணிப்பது கடினம். ஆனாலும் விடாத முயற்சியோடும் சரையாத மனத்தோடும் புரட்சிகர சிந்தனையோடும் எங்களுடைய பயணம் தொடரும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன்.